வணக்கமுங்க. என் பேர் பொன்னுசாமி. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அன்னூரில் குறுக்குளியம்பலை கிராமத்தில் தான் வளர்ந்தோம். அப்போது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து எங்களை படிக்க வைக்கிறதுக்கே அவங்க சிரமப்பட்டாங்க. ஒரு காலத்தில் அவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் எல்லோரும் சகோதர சகோதரியும் ஒற்றுமையாக இருந்து படித்தோம். எஸ்எல்சி பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணி அப்போது எங்களுக்கு ரொம்ப வறுமை, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது கோயம்புத்தூர் நான் இங்கேருந்து சைக்கிள்லேயே வேலைக்கு போனேன். அதாவது 30 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர் போகணும். அப்போ எனக்கு சம்பளம் 175 ரூபா மாதம். கம்பெனி ஒரு லாக்டவுன் ஆகி நின்று போச்சு. அப்புறம் மறுபடியும் சரி என்ன பண்ணுன்னு சொல்லிவிட்டு தம்பி அப்போ பால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி எங்கள் பிரதர் கீழ் சகோதரர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவர் நானும் சேர்ந்து ஒரு பேக்கரி, ராகம் பேக்கரின்னு சொல்லிட்டு கணபதியில் உருவாக்கி ஒரு 5 வருஷ காலம் ஒன்றா இருந்தோம். அப்புறம் எனக்கு திருமணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் குழந்தை பிறந்தாங்க. அப்புறம் சரி ரொம்ப முடியாமல் என்னால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. கடன் ஆகி போச்சு. கொஞ்சம் பேக்கரி வச்சது ரொம்ப கடன் ஆகி எல்லாம் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் 2002 நான் அன்னூர் வந்துட்டேன். அதாவது சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டேன், குழந்தைகளை கூப்பிட்டு. அப்போ இந்த தொழில் 2007 நம்மளுக்கு இதே தொழில் ஆகாது, இன்னொரு தொழில் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சென்ட்ரிசைட் தொழிலில் கோயம்புத்தூரில் எனக்கு நண்பர் ஒருத்தர் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கார். அர்ஜுனன்னு சொல்லிட்டு அவர் இந்த நிறைய இது போட்டு பண்ணிட்டுருக்கல, நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு எனக்கு ஒரு இது கொடுத்தாரு. அப்போ அந்த இது வச்சு நான் இதை ஆரம்பிச்சிட்டேன். இந்த தொழில் சிறுசாக இந்த குடோனில் வச்சு அப்போ ஒரு சின்ன இதாக ஆரம்பித்து படிப்படியாக ஸ்டெப்பாக கொஞ்சம் இது அதில் நான் ரியல் எஸ்டேட்டில் வர காசு எல்லாமே சேர்ந்து இதுக்கு முதலீடு மூலதனமாக போட்டு ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ். நான் தான் இப்போ இந்த ஏபிஎஸ் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ் கம்பெனியை பார்த்துட்ருக்கேன். அப்பா ஒன்று பேசியிருப்பார். இப்படி அப்பா ஸ்டார்டிங் ஒரு 15 இயர்ஸ் பேக் ஏபிஎஸ் சென்ட்ரிங் ஷீட்ஸ்னு சொல்லிட்டு கடை ஆரம்பித்தேன். அப்படி ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஆரம்பித்தோம். அதை அப்படியே படிப்படியாக டெவலப் பண்ணி அதில் சம்பாரித்து அதிலே போட்டு அந்த பிஸ்னஸை வைடாக டெவலப் பண்ணி என்ன ஒரு ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா, ஒரு சைஸ் கேட்டாங்கன்னா அது இல்லைன்னு சொல்லாமல் டெலிவரி கொடுத்து கஸ்டமர் உள்ளே வந்தாங்கன்னா இங்கே எல்லா சைஸ் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டி கம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாமே பொருள் கொடுக்குன்னு சொல்லி ஒரு தீம் வச்சு அந்த தீம் படி ஒர்க் அவுட் பண்ணி எல்லா மெட்டீரியலும் நான் கொடுத்துட்டு இருந்தோம். பாரதி டிஎம்டி பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க. தரம்னா தரம், அதுதான். நீங்கள் தரமான ப்ராடக்ட்டை கொடுங்க, உங்களை நம்பி உங்கள் கஸ்டமர்ஸ் வருவாங்க. எப்பவுமே ஒரு பிஸ்னஸ்க்கு குவாலிட்டி தான் முக்கியங்க. ஸோ அதனால் பாரதி டிஎம்டி ஹைலி ரெக்கமெண்டபிள் ஃபார் மை இன்ஜினியர்ஸ் அண்ட் மை சென்ட்ரிங் பீப்புள்ஸ்.